நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 20 ஸ்போக்கன் ஹிந்தியும் 20 ஸ்போக்கன் வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். வீடியோவோட எண்டில் 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்ஸுக்கும் ஹிந்தியில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள், ஹிந்தியில் ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கைசே ஹை. ஆப் கைசே ஹை. ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள், கைசே அப்படின்னா எப்படி, கைசே ஹை அப்படின்னா எப்படி இருக்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது கைசே, கைசி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கைசி ஹை. ஆப் கைசி ஹை. நீங்கள் எப்படி இருக்கீங்க. நான். நான் அப்படின்னா மை. மை அப்படின்னா நான். நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை டேக் ஹூம். மை டேக் ஹூம். மை. மை அப்படின்னா நான். டீக் அப்படின்னா நன்றாக, சரியாக. டீக் ஹூம் அப்படின்னா நன்றாக இருக்கிறேன். மை டீக் ஹூம். மைக்கு மட்டும்தான் இந்த ஹூம் அப்படிங்கிற துணைவினை வரும். மை டீக் ஹூம். நான் நன்றாக இருக்கிறேன். பெயர். ஹிந்தியில் நாம். நாம் அப்படின்னா பெயர். உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கா நாம் கியா ஹை. ஆப்கா நாம் கியா ஹை. ஆப்கா. ஆப்கா அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். கியா அப்படின்னா என்ன. ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன. ஆப்கா நாம் கியா ஹை. உங்கள் பெயர் என்ன. என், என்னுடைய. இந்த ரெண்டுக்குமே ஹிந்தியில் மேரா அப்படின்னு வரும். என் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கும் மேரா அப்படின்னு சொல்லணும். என் பெயர் ராஜா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேரா நாம் ராஜா ஹை. மேரா நாம் ராஜா ஹை. மேரா. மேரா அப்படின்னா என், என்னுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். மேரா நாம் ராஜா ஹை அப்படின்னா என்னுடைய பெயர் ராஜா. எதற்கு, எதற்காக. இந்த ரெண்டுக்குமே கிஸ்லியே அப்படின்னு வரும். கிஸ்லியே. கிஸ்லியே அப்படின்னா எதற்கு, எதற்காக. இது எதற்கு, இது எதற்காக அப்படிலாம் கேட்போம் இல்லையா? இது எதற்கு, இது எதற்காக அப்படின்னு கேட்கணுன்னா எஹ் கிஸ்லியே ஹை. எஹ் கிஸ்லியே ஹை. எஹ் அப்படின்னா இது. எஹ் கிஸ்லியே ஹை அப்படின்னா இது எதற்கு, இது எதற்காக. பேசு. ஹிந்தியில் போல். போல் அப்படின்னா பேசு. நான் தமிழில் பேசுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை தமிழ் மே போலுங்கா. மை தமிழ் மே போலுங்கா. மை. மை அப்படின்னா நான். தமிழ் மே. தமிழ் மே அப்படின்னா தமிழில். போலுங்கா. போலுங்கா அப்படின்னா பேசுவேன். மை தமிழ் மே போலுங்கா. நான் தமிழில் பேசுவேன். எங்கே. எங்கே அப்படின்னா ஹிந்தியில் கஹாங். கஹாங் அப்படின்னா எங்கே. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கஹாங் ஹை. ஆப் கஹாங் ஹை. ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள். கஹாங் அப்படின்னா எங்கே. ஆப் கஹாங் ஹை அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க. என்ன. ஹிந்தியில் கியா. கியா அப்படின்னா என்ன. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கியா கர்த்தே ஹை. ஆப் கியா கர்த்தே ஹை. ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள். கியான்னா என்ன. கர்த்தே ஹை. கர்த்தே ஹை அப்படின்னா செய்கிறீர்கள். ஆப் கியா கர்த்தே ஹை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது கர்த்தி, கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கியா கர்த்தி ஹை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள். பேசு. ஹிந்தியில் போல். நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு கேட்கணுன்னா கியா ஆப் ஹிந்தி போல்தே ஹை. கியா ஆப் ஹிந்தி போல்தே ஹை. கியா. கியா அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு. ஆப் அப்படின்னா நீங்கள். போல்தே ஹை. போல்தே ஹை அப்படின்னா பேசுவீர்களா. கியா ஆப் ஹிந்தி போல்தே ஹை. நீங்கள் ஹிந்தி பேசுவீர்களா. கொஞ்சம். ஹிந்தியில் தோடா. தோடா அப்படின்னா கொஞ்சம். எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முஜே தோடி ஹிந்தி ஆத்தி ஹை.
முஜே தோடி ஹிந்தி ஆத்தி ஹை. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, தோடி தோடி அப்படின்னா கொஞ்சம், ஹிந்தி ஆத்தி ஹை. ஹிந்தி ஆத்தி ஹை அப்படின்னா ஹிந்தி வரும், ஹிந்தி தெரியும். முஜே தோடி ஹிந்தி ஆத்தி ஹை. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். செய் ஹிந்தியில் கர். கர் அப்படின்னா செய். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா क्या कर सकते हैं. क्या कर सकते हैं. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டினை விட क्या कर सकते हैं அப்படின்னா என்ன செய்யலாம். வீடு கர். கர் அப்படின்னா வீடு. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா आपके घर में कौन कौन हैं. आपके घर में कौन कौन हैं. आपके आपके அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். கர்மே கர் அப்படின்னா வீடு, கர்மே அப்படின்னா வீட்டில். கவுன் 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 அப்படின்னா யார் யார். கவுன் அப்படின்னா யார், கவுன் கவுன் அப்படின்னா யார் யார். கவுன் கவுன் ஹை அப்படின்னா யார் யார் இருக்கிறார்கள். ஆப்கே கர்மே கவுன் கவுன் ஹை. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள். என்ன ஹிந்தியில் கியா. நீங்கள் தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आप तमिल बोलते हैं. क्या आप तमिल बोलते हैं. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப் அப்படின்னா நீங்கள், தமிழ் போல்தே हैं. தமிழ் போல்தே हैं அப்படின்னா தமிழ் பேசுவீர்களா. क्या आप तमिल बोलते हैं. நீங்கள் தமிழ் பேசுவீர்களா. மன்னிப்பு ஹிந்தியில் மாஃப். மாஃப் அப்படின்னா மன்னிப்பு. மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மாஃப் கீஜியே. மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிக்கவும். எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முஜே சமஞ்சு நஹி ஆயா. முஜே சமஞ்சு நஹி ஆயா. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, சமஞ்சு நஹி ஆயா. சமஞ்சு நஹி ஆயா அப்படின்னா புரியவில்லை. மாஃப் கீஜியே முஜே சமஞ்சு நஹி ஆயா. மன்னிக்கவும் எனக்கு புரியவில்லை. கற்க ஹிந்தியில் சீக்னா. சீக்னா அப்படின்னா கற்க, கற்றுக்கொள்ள. நான் சீக்கிரமாக ஹிந்தி கற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை ஜல்தி ஹிந்தி சீக்னா சாக்தா ஹூம். மை ஜல்தி ஹிந்தி சீக்னா சாக்தா ஹூம். மை மை அப்படின்னா நான், ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரமாக, விரைவாக. ஹிந்தி சீக்னா சாக்தா ஹூம். ஹிந்தி சீக்னா சாக்தா ஹூம் அப்படின்னா ஹிந்தி கற்க விரும்புகிறேன். சீக்னா அப்படின்னா கற்க, கற்றுக்கொள்ள. சாக்தா ஹூம். சாக்தா ஹூம் அப்படின்னா விரும்புகிறேன். மை ஜல்தி ஹிந்தி சீக்னா சாக்தா ஹூம். நான் சீக்கிரமாக ஹிந்தி கற்க விரும்புகிறேன். வருவீர்கள் ஹிந்தியில் ஆயேங்கே. ஆயேங்கே ஆயேங்கே அப்படின்னா வருவீர்கள். நீங்கள் எப்போது வீட்டிற்கு வருவீர்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப் கர் கப் ஆயேங்கே. ஆப் கர் கப் ஆயேங்கே. ஆப் அப்படின்னா நீங்கள், கர் அப்படின்னா வீடு, கப் அப்படின்னா எப்பொழுது, ஆயேங்கே ஆயேங்கே அப்படின்னா வருவீர்கள். ஆப் கர் கப் ஆயேங்கே. நீங்கள் எப்போது வீட்டிற்கு வருவீர்கள். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும் பொழுது ஆயேங்கே ஆயேங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கர் கப் ஆயேங்கி. வார்த்தை ஹிந்தியில் சப்த. சப்த அப்படின்னா வார்த்தை. இந்த வார்த்தையை தமிழில் என்ன சொல்வார்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இஸ் சப்தக்கோ தமிழ் மே கியா கக்தே ஹைங். இஸ் சப்தக்கோ தமிழ் மே கியா கக்தே ஹைங். இஸ் சப்தக்கோ. இஸ் சப்தக்கோ அப்படின்னா இந்த வார்த்தையை. இஸ் அப்படின்னா இந்த, சப்தக்கோ சப்தக்கோ அப்படின்னா வார்த்தையை. தமிழ் மே. தமிழ் மே அப்படின்னா தமிழில். கியா கக்தே ஹைங். கியா கக்தே ஹைங் அப்படின்னா என்ன சொல்வார்கள். இஸ் சப்தக்கோ தமிழ் மே கியா கக்தே ஹைங். இந்த வார்த்தையை தமிழில் என்ன சொல்வார்கள். பிடிக்கும் ஹிந்தியில் பசந்த். பசந்த் அப்படின்னா பிடிக்கும். உங்களுக்கு இந்த உணவு பிடிக்கிறதா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आपको यह खाना पसंद है. क्या आपको यह खाना पसंद है. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப்கோ. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு. எஹ் எஹ் அப்படின்னா இந்த, ஹானா ஹானா அப்படின்னா உணவு. பசந்த் ஹை. பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கிறதா.
क्या आपको यह खाना पसंद है? உங்களுக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? செய் ஹிந்தியில் கர். கர் அப்படின்னா செய். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா आप क्या कर रहे हैं? आप क्या कर रहे हैं? आप அப்படின்னா நீங்கள், क्या அப்படின்னா என்ன, कर रहे हैं. कर रहे हैं அப்படின்னா செய்து கொண்டு இருக்கிறீர்கள். आप क्या कर रहे हैं? நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அதே ஒரு பெண்கிட்ட கேட்கும் பொழுது ரஹே ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். आप क्या कर रही हैं? आप क्या कर रही हैं? நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? பஸ்ஸி இரு. இந்த ரெண்டுக்கும் ரஹ் அப்படின்னு வரும். ஹிந்தியில் ரஹ் அப்படின்னா பஸ்ஸி இரு அப்படின்னு வரும். நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை சென்னை மே ரக்தாகும். மை சென்னை மே ரக்தாகும். மை மை அப்படின்னா நான், சென்னை மே சென்னை மே அப்படின்னா சென்னையில், ரக்தாகும் ரக்தாகும் அப்படின்னா வசிக்கிறேன், இருக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரக்தி அப்படின்னு வரும். ரக்தா ரக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை சென்னை மே ரக்திகும். நான் சென்னையில் வசிக்கிறேன்.